ஏன்னா அன்றைக்கி கொரிந்து சபை இந்த கம்யூனியன் சர்வீஸை ரொம்ப அன்போதியாக அதோடைய ஓதினஸ் தெரியாமல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை நம்ம 1 கொரிந்தியர் 11 படித்தா இருக்கும். அவங்க அதோடைய இம்பார்ட்டன்ஸே பவுல் சொல்வார், நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு தெரியுதா, இது கர்த்தருடைய பந்தி பார். அவருக்கு அவ்வளோ கோபம். நீங்கள் நிதானித்து அறியலையே, டிசன் பண்ணலையே, அன்வர்த்தியாக எடுக்கிறீங்களே, இது எல்லாமே இருக்கும். 11 அதிகாரத்தை படித்து பாருங்கள். அன்வர்த்தியாக எடுக்கிறீங்களே, அவருடைய வேதனை. இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரணுங்கிறது எவ்வளோ அவசியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:46 பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டோன்னையும் அவங்க என்ன செய்கிறாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவங்க கூடுனாங்களாம் அடிக்கடி. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ஆண்டவரை பற்றி தெரியும். அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே அவர் பெருசாக கூட முடியாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஐயோ அப்பம் பிற்கணுமே, கம்யூனியன் வேணுமே, ஆண்டவருடைய சரீரம் நம்ம விசுவாசித்து அதன் அடையாளமாக அதை செய்யணுமேன்னு வீடுகள் தோறும் அப்பம் விட்டு என்ன செய்கிறாங்களாம், அதை நினைவு கூறுறாங்களா. ஆண்டவருடைய சரீரம் பிற்கப்பட்டது நமக்காக, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம சுகமாய் வாழன்னு. அதே அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். எதுக்காக கூடி வராங்க? பிரசங்கம் கேட்கறதுக்காக கூடி வரல. எதற்காக கூடி வராங்க? அப்பம் பிற்கிறதற்காக கூடி வராங்க. அவங்க அவ்வளோ அதை ஒரு கனமுள்ள ஒரு காரியமாய், திருவிருந்த ஒரு கனமுள்ள காரியமாக அவங்க நினைக்கிறாங்க. இந்த 1 கொரிந்தியர் 11 28-29 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். தன்னைத்தானே சோதித்தறிந்து இது. ஆனால் அவர் சோதித்தறிய விரும்புகிற இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, நீ எடுக்கிற அந்த அப்பத்தோடைய வேல்யூ என்னன்னு நீ அறிஞ்சு எடுக்கிறியா? நீ எடுக்கிறது எவ்வளோ ஒரு கனமுள்ள காரியம், எப்படி ஒரு ஆசீர்வாதமான அப்பத்தையும் ரசத்தையும் நீ எடுக்கிறான்னு நீ அறிஞ்சு தெரிஞ்சு செய்கிறியா? அதான் அவர் சொல்றார், உள்ளே தன்னைத்தானே சோதி. தட் இஸ் வை யூ ஷுட் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். சோதித்தறி. உன் மனசில் வேல்யூவா அதை எடுக்கும் போதே ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு தெரிஞ்சு எடுக்கிறியா? இல்லை எல்லாரும் நீட்டுற மாதிரி நானும் கையை நீட்டி ஏதோ எடுத்தாச்சு, ஆண்டவரே உங்கள் மரணத்தை நினைவு கூறுகிறேன், அந்த ஒரு வார்த்தையோடு போயிடுறியா? அதான் இன்றைக்கி ஆண்டவர் நினைக்க விரும்புகிறாரே, சொல்ல விரும்புகிறார்.